தேவாங்கை எடுத்துக்கொண்டு ஓடும் குழுவை ஆவேசமாக துரத்தி ஓடுகிறான் பாரி. சேரனும் சோழனும் பாண்டியனும் தங்கள் சதித்திட்டம் என்னவாயிற்றென்றே தெரியாமல் பரம்பு தற்போது கட்டுக்கடங்கா கோபத்துடன் தன் மண் காக்க புறப்படுகிறது. வேள்பாரியினுடைய கதை சுருக்கத்தை இங்கே வழங்கிய மரியாதைக்குரிய வனிதாமணி அவர்களுக்கும், அறத்தை காப்பதற்காக ஒரு மிகப்பெரிய போரும் ஒரு கதையும் ஒரு வரலாறும் படைக்கப்பட்டது வேள்பாரியில் தான். அவங்க வனிதாமணியோட அற்புதமான ஒரு சுருக்கம், கதை சுருக்கம். 20 நிமிடத்தில் அவங்க வனிதாமணி அவர்கள் அந்த கதையை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் கொற்றவை கூத்தில் அந்த குலப்பாடல்கள் பாடுவாங்க இல்லையா, அப்படி பாரியோடைய குலப்பாடலை பாடியது போன்ற ஒரு துணி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. முருகன் வள்ளி முடிச்சில் ஒரு கண்ணினி, எவ்வி சோமா இணைப்பில் ஒரு பின்னள்ளி, சூழிவேல் தூதுவை பின்னலின் தொடர்ச்சினி, தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம் நீ. இவங்க ரொம்ப அருமையா பண்ணாங்க. வனிதாமணி அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், உங்களுடைய கைதட்டல்களோட. ஏன்னா நான் ஒரு இடத்துல உண்மையாகவே கொஞ்சம் எனக்கு பாட்டு கேட்டால் அழுக வரும். இன்னைக்கு அந்த போரோட எண்டில் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன் நான். ஏன்னா அவங்களோட குரல், அந்த படம் அதெல்லாம் உண்மையாகவே அந்த இடம் எனக்கு நிச்சயமாக ஒரு எமோஷனல் ஆச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது மேடம். செந்தமிழ் கொண்டு நிலவியல், மண்ணியல், வானியல், தாவரவியல், விலங்கியல், மானுடவியல், சமூகவியல், அழகியல், காதலியல், வரலாறு என அனைத்தும் கலந்து வேள்பாரி படைத்த எழுத்தாளர் சு. வெங்கடேசன் வாழ்க. கடந்த சில நாட்களாக பரம்பிற்கும் ஈரோட்டிற்குமாய் மனப்பயணம் மேற்கொண்டு கபிலரோடு மலையேறி, பாரியோடு உரையாடி, தேக்கனோடு காடோடி, முடியனோடு சிறுக்களம் சென்று, பொற்றுவையோடு அறம் பேசி, வாரிக்கையனோடு வளம் பேசி, ஆதினியின் அன்பு கண்டு, குலநாகினிகளின் வலிமை கண்டு, இன்னும் பல தொல்குடிகளோடு விருந்துண்டு, மூவேந்தர்களின் துரோகம் கண்டு, பாணர்களின் பாடல்கள் கேட்டு கசிந்துருகி, பரம்பின் மகளாகவே மாறி கதை சொல்ல வந்திருக்கிறேன் வனிதாமணி அருள்வேல். இதோ உங்களுக்காக வீர யுக நாயகன் வேள்பாரி. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐவகை நிலங்களிலும் இனக்குழுக்களாக மனிதர்கள் வாழ்ந்தனர். குழுதோறும் தலைவன் உண்டு. மூவேந்தர்களின் தலைமையை ஏற்காத பல இனக்குழுக்களில் வேளிர் குலமும் ஒன்று. அதன் தலைவனே வேள்பாரி. அவர்களின் நாடே பரம்பு. பாரியின் மா வீரத்தையும் வள்ளல் தன்மையையும் நாடெங்கும் பாணர்கள் யாழ் மீட்டி புகழ் பரப்பினர். இதை சோதித்தறிய பெரும்புலவர் கபிலர் பரம்பு மலை ஏறினார். பரம்பின் வீரன் நீலன் கபிலரை வள்ளி முருகனின் காதல் கதையை சொல்லிக்கொண்டே அழைத்துச் சென்றான். ஏழிலைப்பாளை, தனைமயக்கி மூலிகை, காதலின் அடையாளமான சந்தனை வேங்கை மரம் என கபிலர் மெய்மறந்து கேட்டுக்கொண்டே பரம்பில் நுழைந்தார். வேட்டூரின் மூத்த ஆண் பழையன் கபிலரோடு உரையாடி, அவர் புளிப்பும் துவர்ப்புமான நரிநாவல் கொடிநாவல்களை மாற்றி உண்பது கண்டு அவருக்கு காடு பற்றிய அறிவு குறைவு எனக் கண்டான். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கொற்றவை கூத்தை கண்டுகளிக்க எவ்வியூர் நோக்கி பயணப்படுகிறார் கபிலர். பயண வழியில் பரம்பை பற்றியும் பாரியை பற்றியும் தெரிந்து கொள்கிறார் கபிலர். பெரும் புலவர் கபிலர் வந்திருப்பதை அறிந்த பாரி தானே இறங்கி வந்து அவரை தோள்மேல் தூக்கி வைத்து எவ்வியூர் நோக்கி நடக்கிறான். எவ்வியூரில் கபிலருக்கு 60ஆங்கோழி விருந்து படைக்கப்பட்டது. பரம்பின் தளபதி முடியனோடும், காடறியும் ஆசான் தேக்கனோடும், மூத்தவர் வாரிக்கையனோடும் உரையாடினார். பாரியின் மனைவி ஆதினி, மகள்கள் அங்கவை சங்கவை அனைவரும் கபிலரை உபசரித்தனர். தடாரி எனும் பெரும் இசைக்கருவியோடு யாழும் பறையும் முழங்கிய மதங்கர்குல பாணர் கூட்டம் பரிசாக கொல்லிக்காட்டு விதைகளை பெற்று சென்றதை கண்டார் கபிலர். காதலின் நிலமான பரம்பில் வாழும் மக்களின் காதலும் உன்னதமாக இருப்பதை காண்கிறார் கபிலர். வள்ளி முருகன், நீலன் மயிலா, அங்கவை உதிரன் என காதல் கதைகளை கேட்டவர், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என தமிழ் நிலவெங்கும் சொல்கிறார்களே, அது என்ன கதை என கேட்கிறார். பாரி பொதினிமலையில் இருந்த ஆதினியை காதல் கொண்டு மனம் முடித்து பரம்பழைத்து வருகிறான். அன்று அமாவாசை. மலையெங்கும் இருளப்பி கிடக்கும் நாளில் இராவெரி எனும் ஒளி உமிழும் மரத்தை காட்ட ஆதினியை மலைவெளிக்கு அழைத்துச் செல்கிறான். மேகமூட்டத்தினால் அதை காண முடியாமல் திரும்பும் பொழுது நாகர்களின் குல தெய்வமான ஒளி உமிழும் வெண் சாரையை குகையில் காண்கிறார்கள். பெருமழையும் துவங்க அந்த குகையிலேயே இரவை கழித்து காலையில் வீடு திரும்ப தேர் நிற்கும் இடத்தை அடைகிறார்கள். அங்கே தேரின் ஆரக்காலில் காட்டு முல்லை கொடியொன்று
படர்ந்து கிடப்பதைக் கண்டு தேரை அம்முல்லை கொடிக்கே விட்டுவிட்டு திரும்பி நடந்தனர் என்ற கதையை கேட்ட கபிலர் நெகிழ்கிறார். சொலாண்டியா எனும் யவனர்களின் வணிக கப்பலில் தளபதி திரேஷியன் ஹிப்பாலஸ் மூவேந்தர்களோடு வணிகம் செய்ய வந்திறங்கினர். மூவேந்தர்களின் துறைமுகங்களில் நிற்கும் திரளி மரத் தோணிகளை வைத்தே அவர்களின் செல்வச் செழிப்பை கணிப்பார்கள். சேர நாட்டின் ஒரு பகுதியான குடநாட்டின் அமைச்சர் கோளூர் சாத்தன் பாரியோடு கொள்ளிக்காட்டு விதைகளுக்காக வணிகம் பேசப் போகிறான். பாரி வணிகத்தை மறுக்கிறான். அதனால் பரம்பின் தளபதி முடியனிடம் வணிகம் பேச முயல்கிறான் அமைச்சன். ஆனால் முடியனோ அமைச்சரின் கையை வெட்டி பனை மரத்தில் தொங்கவிட்டான். ஆதிமலை பிளவில் ஒளிவாள் போல் கதிரவன் காட்டும் அற்புத காட்சியை கபிலருக்கு காட்டி மகிழ்கிறான் பாரி. பாழி நகரில் வேளிர்களின் செல்வங்கள் பாதுகாக்கப்படுவது குறித்தும் சொல்கிறான். வழியில் நீலனின் காதலி மயிலாவையும் கபிலர் சந்திக்கிறார். எவ்வியூரின் நடுக்காட்டில் பெரும் மரத்தடியில் 17 நாட்கள் கொற்றவை கூத்து நடக்கும். குலநாகினிகளும் அனைத்து குல பாணர்களும் வருவார்கள். 15 விதமான பழ வகைகள் படைக்கப்படும். தெய்வ வாக்கு விலங்கு இறங்கி எந்த பழத்தை எடுக்கிறதோ அதற்குரிய குலப்பாடகன் பாடி கூத்தை துவங்குவான். முதல் நாள் அகுதைகுலம், 2ஆம் நாள் செம்பாதேவி கதை, 3ஆம் நாள் நாகர்குலம் என ஒவ்வொரு நாளும் பாடி வேளிர் குலத்துக்கான 17ஆம் நாளன்று வாளேந்தியபடி களம் புகுந்து ஆடுவான் பாரி. பாண்டிய நாட்டு இளவரசன் பொதிய விற்பனுக்கும் சூழ்கடல் முதுவன் மகள் பொற்றுவைக்கும் திருமண ஏற்பாடு நடந்ததால் மதுரையே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வீதி எங்கும் யவனர்கள் கடைவிரித்திருந்தனர். மணவிழாவிற்கு நாடு முழுவதும் இருந்து விருந்தினர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். வெங்கல் நாட்டு சிற்றரசர் மயூர் கிழார் பாண்டிய இளவரசனின் திருமணத்திற்கு பரிசாக காமன் விளக்கை உருவாக்க தன் அமைச்சருக்கு ஆணையிட்டார். வெங்கல் நாட்டு இளவரசன் இளமருதன் மதுரை நோக்கி புறப்படும் வேளையில் மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஒரு உயிரினத்தை கொண்டு வருகிறான் ஒரு உழவன். அதை அரசவையில் இருந்த பாணர் கூட்டம் இது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு என அடையாளம் காட்ட அதனையும் ஒரு பரிசாக எடுத்துக்கொண்டு பாண்டிய நாடு புகுகிறான் இளமருதன். திருமணத்துக்காக அழகிய தூண்கள், குவி மாடங்கள், மேற்கூரை ஓவியங்கள் கொண்ட கார்காலத்து பள்ளியறை, வேணிற்காலத்து பள்ளியறை, பாண்டரங்கம் என 3 புது மாளிகைகளை பாண்டிய அரசு கட்டுகிறது. மேற்கூரைகளில் மணமக்கள் பொதிய விற்பன், பொற்றுவை இருவரின் பிறந்த தினத்திலிருந்த வான அமைப்புகளை திசைவேளரின் மாணவன் அந்துவன் வரையும் பணியில் ஈடுபட்டுள்ளான். அங்கே இளமருதன் கொண்டு வந்த தெய்வ வாக்கு விலங்கு மருவி தேவாங்கு என அழைக்கப்பட்டது. பரம்பு நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சாமப்பூ பூத்ததும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8 முதல் 15 வரையுள்ள சிறுவர்களுக்கு காடறிதல் எனும் பயிற்சி கொடுக்கப்படும். இந்த பயிற்சியை கொடுக்கும் ஆசானின் பெயர்தான் தேக்கன். இது 3 முதல் 5 ஆண்டுகள் காடு முழுவதும் அலைந்து திரிந்து காட்டில் உள்ள தாவரங்கள், உயிரினங்கள் பற்றிய பேரறிவை பெறும் பயிற்சி. அப்படி ஒரு காடறிதல் பயணத்தில்தான் பாரியின் பாட்டன் சூழிவேல் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அதிலிருந்து மீண்டு காட்டெருமையை அடக்கி திரையர்குலப்பெண் தூதுவையை மணம் முடித்தார். பாரியும் கபிலரும் 6 காலங்கள், 6 பொழுதுகள், முருகன் கார்த்திகை என பெயர் சூட்டிய 6 விண்மீன்கள் பற்றியும் பாலி நகரில் உள்ள செல்வங்கள் விண்மீன் குறிப்புகளால் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதே சமயம் சேரர்கள் பரம்பில் நுழைவதற்கான வழியை அமைத்து கொண்டிருந்தார்கள். பாண்டிய நாட்டின் பாண்டரங்கத்தில் தேவாங்கு விலங்கு வடக்கு நோக்கி மட்டுமே அமரும் ஆற்றல் பெற்றது என அந்துவன் கண்டறிந்து திசைவேளரிடம் சொல்ல, பாண்டிய அவையில் அனைவரும் வியந்து இனி கடல் வணிகத்தை நாமே ஆளலாம் என முடிவு செய்து பரம்பு நாட்டிலிருந்து தேவாங்கை கொண்டு வர என்ன வழி என யோசிக்கிறார்கள். கருங்கை வாணன் தனிப்பட்ட முறையில் தன் யோசனையை பாண்டிய அரசனிடம் தெரிவிக்க அதை செயல்படுத்த அரசனும் சம்மதிக்கிறான். மதம் பிடித்த யானையொன்றை தன்னந்தனியாய் பரம்பு பெண்ணொருத்தி கைக்குழந்தையோடு சென்று ஒரு சிறு செடியை காட்டி அமைதியாக்குகிறாள் என்கிற செய்தியை மயூர் கிழார் சொல்ல பாண்டிய அவையில் உள்ள அனைவரும் பரம்பை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்கிறார்கள். பரம்பில் காடறியும் பயிற்சிக்காக 11 சிறுவர்களோடு தேக்கன் கிளம்பி செல்லும் பொழுது கொற்றவையை வணங்கச் செல்கிறார்கள். அப்பொழுது மரப்புதரில் யாரோ ஓடுவது கண்டு சிறுவர்களை மரப்புதருக்குள் அனுப்பி தேடுகிறார்.
5 பேர் தேவாங்கு விலங்கை எடுத்துக்கொண்டு ஓடுவதை கண்டனர். குறுக்கு பாதையில் போய் அவர்களை தடுக்க முயலும் பொழுது அவர்கள் தேக்கனை தாக்கிவிட்டு தப்பி ஓடுகின்றனர். 5 சிறுவர்களை பாரியை அழைத்து வர அனுப்பிவிட்டு மீதி சிறுவர்களோடு தேக்கன் விரட்டிச் செல்கிறான். தேவாங்கை எடுத்துக்கொண்டு ஓடும் கூட்டத்தின் தலைவன் காலம்பன். தேவாங்கை எடுத்துக்கொண்டு ஓடும் குழுவை ஆவேசமாக துரத்தி ஓடுகிறான் பாரி. சுண்டா பூனை எனும் கொடூர விலங்கை ஏவி விடுகிறான். அதற்கு பின்பும் அவர்கள் தப்பி ஓட நேரடியாக காலம்பனோடு மற்போர் புரிகிறான் பாரி. வெறிகொண்ட காட்டெருமைகள் மோதிக்கொள்வது போல் தோன்றுகிறது. அதை பார்க்கும் தேக்கனுக்கும் அங்கே வந்த நீலனுக்கும். காலம்பன் திரையர் குலத்தைச் சேர்ந்தவன் என அறிந்த பாரி கலங்கி நிற்கிறான். எதிரில் நிற்பவன்தான் பாரி என தெரிந்ததும் காலம்பன் பாரியிடம் மன்னிப்பு கேட்கிறான். பாண்டியர்கள் திரையர் குல மக்களை பிடித்து வைத்துக்கொண்டு தேவாங்கை கொண்டு வந்தால்தான் விடுவிப்போம் என சொன்னதால் திரையர்குல தலைவன் காலம்பன் இந்த வேலையை செய்ததாக சொல்கிறான். அவர்களை மீட்க திரையர்களோடு பரம்பு வீரர்கள் சிலரையும் மதுரைக்கு அனுப்புகிறான் பாரி. அதில் ஒருவன்தான் நீலன். பாண்டிய இளவரசனின் மணவிழா முடிந்து வணிகர்களும் யவனர்களும் கடல் பயணத்தை துவங்கும் நேரத்தில் தேவாங்கு விலங்கையும் கப்பலில் ஏற்றுகின்றனர். நத்தைச்சூரி இலைகளை தின்று பற்களில் வலிமையேற்றிய பரம்பு வீரர்கள் தடைகளை தகர்த்து கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் நெருப்பு வைத்துவிட்டு தேவாங்குகளை மீட்டு கொண்டு பாண்டிய நாட்டின் வைப்பூர் துறைமுகமே எரிந்து கொண்டிருக்க எதிரில் வந்த வெங்கல் நாட்டு இளவரசன் இளமருதனின் தலையையும் வெட்டி வீசி மதுரையை விட்டு வெளியேறுகின்றனர். வைப்பூர் துறைமுகத்தை முழுவதும் எரித்து அழித்ததினால் பரம்பை நோக்கி படையை நகர்த்துகிறான் பாண்டிய மன்னன். அதே சமயம் சேரன் முன்பகை தீர்க்கவும் கொள்ளிக்காட்டு விதைகளுக்காகவும் பரம்பின் மேற்கு திசையில் படையமைக்கிறான். சோழன் பாளி நகரில் உள்ள பரம்பின் செல்வங்களை கைப்பற்ற பரம்பின் வடதிசையில் படை நகர்த்துகிறான். திசைவேளர் பரம்பு அடிவாரம் சென்று கபிலரை சந்திக்கிறார். தேவாங்கு விலங்கின் வடக்கு நோக்கி மட்டுமே அமரும் ஆற்றலை கடல் பயணத்தில் பயன்படுத்தினால் கிடைக்கும் நன்மைகளை பாரியிடம் சொல்லச் சொல்கிறார். அதற்கு கபிலர், ஒரு விலங்கு தன் வாழ்விடத்தை இழப்பதை பாரி ஒருபோதும் விரும்ப மாட்டான் என பதிலளிக்கிறார். சேரனின் படை தோகை நாய்கள் எனப்படும் விலங்கினத்தை ஏவி பரம்பின் குதிரை படையை அழிக்க முயன்றது. கரும்பன்குடியினர் தோகை நாய்களை பணம் பாகு பிசின் கலந்து புத்திசாலித்தனமாக அழித்தொழித்தனர். அதே சமயத்தில் சோழனின் யானைப்படை பரம்பை நெருங்கத் துவங்கியது. அவை வட்டாற்றின் குளத்தில்தான் நீர் அருந்த வரும் என அறிந்த பாரி சங்கு அட்டை பூச்சிகளை குளத்தில் போட்டு வைத்தான். அப்பூச்சிகள் தும்பிக்கையில் உள்நுழைந்து யானைகளுக்கு பெரும் துன்பத்தை கொடுக்க அவை கட்டுப்பாடின்றி திரும்பி ஓட பின்னின்ற யானைகளும் பயந்து ஓட சோழனின் படையை பரம்பு வென்றது. சேரனையும் சோழனையும் வென்ற பாரி உள்ளிட்ட எவருக்கும் கொண்டாட நேரமில்லை. ஏனென்றால் இன்னும் பாண்டியன் போர் தொடுக்காமல் கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளான். இச்சமயத்தில் ஹிப்பாலஸ் சேர சோழ பாண்டிய பேரரசுகளை இணைத்து பரம்பிற்கு எதிராய் போர் தொடுக்க பேசுகிறான். அவ்வாறே மூவேந்தர்களும் இணைந்து படையெடுக்க 3 நாட்டு அமைச்சர்களும் கலந்து பேசி கூட்டாக போர் செய்ய முடிவானது. பரம்பின் அடிவாரத்தில் மூவேந்தர்களுக்கும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டது. அதற்கு மூஞ்சல் என பெயரிடப்பட்டது. பரம்பு நாட்டினர் இராளிமேட்டில் போருக்கான அமைவிடத்தை ஏற்படுத்தினர். சமவெளி முழுவதும் மூவேந்தர் படை, கரடு முழுவதும் பரம்பின் படை என அணிவகுத்திருந்தனர். போருக்கான நாள் நேரம் குறிக்க மூவேந்தர்களுக்கும் பொது மனிதராக திசைவேளரை அணுக அவர் கபிலர் மூலம் பாரியிடம் பேசச் சொல்கிறார். கபிலர் மூஞ்சல் வந்து மூவேந்தர்களையும் சந்திக்கிறார். இதே சமயத்தில் பொற்சுவை தன் திருமண பரிசாக வந்த காமன் விளக்கை கண்டு வியந்து அதை செய்த கலைஞனை தேடி வெங்கல் நாட்டுக்கு விரைகிறாள். நீலனின் மனைவி மயிலாவிற்கு நிறைசூழ் விழா நடக்கும் அதே சமயம் மூஞ்சலில் களப்பழி சடங்குகள் நடக்கிறது. அப்போது மூவேந்தர் படையின் தளபதி கருங்கைவாணன் வீரர்களை அழைத்து கொண்டு வேட்டுவன் பாறையை சுற்றி மேலே ஏறுகிறான். இதை எதிர்பார்க்காத நீலன் உள்ளிட்ட பரம்பு வீரர்கள் கடுமையாக போராடுகின்றனர். நெருப்பு வளையமிட்டு உடல் முழுவதும் தீக்களி பூசி எதிரிகளை வெட்டி வீழ்த்தினர் பரம்பினர். வேந்தர் படை உறைந்து நின்றது. ஆனாலும் இறுதியில் நீலனை தாக்கி சிறைபிடித்துச் சென்றது வேந்தர் படை.
கருங்கைவாணன் நீலனை சிறைபிடித்து கொண்டு சென்றதும் மூவேந்தர்களும் மகிழ்ந்து கொண்டாடினர். நீலனை காண கபிலர் மூஞ்சலுக்கு வருகிறார். பலத்த காயங்களுடன் கட்டுண்டு கிடக்கும் நீலனை கண்டு மனம் கலங்கி நிற்கிறார் கபிலர். தான் கொண்டு வந்த மூலிகை கம்பளியை போர்த்திவிட்டு விரைவில் பாரி உன்னை மீட்பான் என நம்பிக்கை கொடுக்கிறார். போருக்கான விதிகளை எழுதுபவர்கள் நிலைமான் கோல் சொல்லிகள் எனப்படுவார்கள். மூவேந்தர் பக்கம் திசைவேளரும் பரம்பின் பக்கம் கபிலரும் நிலைமான் கோல் சொல்லிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். மூவேந்தர்களும் இணைந்திருந்தாலும் தங்களுக்குள் சந்தேகம், பயம் என பதட்டத்துடன் இருந்தனர். போர் விதிகளை திசைவேளர், கபிலர், வாரிக்கையன், மூவேந்தர்கள், அமைச்சர்கள், தளபதிகள் உள்ளிட்ட அவையினரால் வகுக்கப்பட்டன. ஒவ்வொரு நாளும் காலை முரசொலியோடு போர் துவங்கி மாலை அறிவிப்புடன் போர் நிறைவடைய வேண்டும். புறமுதுகு காட்டுபவர்கள், தாழ்ந்து வணங்குபவர்கள், ஆயுதமில்லாதவர்களையும் தாக்கக்கூடாது, நஞ்சு பயன்படுத்தக்கூடாது, தேர்ப்படை தேர்ப்படையுடனும் குதிரைப்படை குதிரைப்படையுடனும் என சம படையுடன் தான் மோத வேண்டும் என பல்வேறு விதிகளை வகுத்து கொண்டனர். போருக்கான நிலமாக தட்டியங்காடு எனும் நிலப்பகுதியை திசைவேளர் அறிவிக்கிறார். மனித வாசமே அற்ற அந்த நிலப்பகுதியில் செங்காவி ஓணான்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தன. திசைவேளர் குடிலுக்கு திரும்பியதும் பொற்றுவை வந்து சந்திக்கிறாள். பாரி அறத்தலைவன், அவன் அழியக்கூடாது என்கிறாள். போரை நிறுத்தச் சொல்கிறாள். அதற்கு திசைவேளர், நீ கபிலரின் மாணவிதானே, நீயே கபிலரிடம் பேசு என்கிறார். பரம்பிற்கு காணவர் குலம் சுருளம்பு கொடுத்து உதவுவதாக சொல்ல, அதற்கு பதில் தட்டியங்காட்டில் வாழும் ஓணான்களை காப்பாற்ற யானை போர் நடத்தக்கூடாது என கேட்கிறார்கள். பரம்பும் யானை போர் நடத்த மாட்டோம் என வாக்களிக்கிறார்கள். திசைவேளர் சரியான நேரத்தில் கை உயர்த்த முரசொலி அதிர போர் துவங்கியது. பரம்பின் சார்பில் உதிரன், கூழையன், தேக்கன், இரவாதன், வேந்தர் படை சார்பில் கருங்கைவாணன், உருமன், சாகலைவன், துடும்பன், நகரிவீரன் என ஒவ்வொரு படைக்கும் தலைமை தாங்க போர் தீவிரமடைகிறது. வேந்தரின் குதிரைப்படை தடுமாற பரம்பின் குதிரைப்படை வலிமையுடன் முன்னேறி தாக்குகிறது. குலவன் திட்டிலிருந்து கூவல் குடி மூலம் ஒளிக்குறிப்புகள் அனுப்பியும் இறுக்கிச் செடி கொண்டு ஓவிய குறிப்புகள் அனுப்பியும் போரை வழி நடத்துகிறான் பாரி. வேந்தர் தளபதி சாகலைவனை வெட்டிச் சரிக்கிறான் தேக்கன். முதல் நாள் போர் முடிவுக்கு வந்தது. இரண்டாம் நாள் போருக்கான உத்திகளை அவரவர் படையினர் பேசி முடிவு செய்தனர். இரண்டாம் நாள் போர் துவங்கியதும் இரு படைகளும் எதிர்ப்படைகளின் உத்திகளை கண்டறிய நிலை கொண்டே களமாடின. பரம்பின் திட்டம் மூங்கில் அம்பான ஓங்கலத்தை எய்துவதும் இரவாதனின் குதிரைப்படைக்கு துணை செய்வதுமே. கருங்கைவாணன் தேக்கனை நேரடியாக வாழ்போரில் களமாடுகிறான். கன நேரத்தில் தேக்கன் தன்னை தற்காத்து கொள்கிறான். இரண்டாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. திசைவேளர் கபிலரை அழைத்து பரம்பு நஞ்சு அம்புகளை பயன்படுத்தியதாக வேந்தர் படை குற்றம் சாட்டுவதை முன்வைக்கிறார். வாரிக்கையன் வந்து அது நஞ்சு அல்ல, அது ஒரு வகை மூங்கில்தான் என விளக்குகிறார். மூன்றாம் நாள் போரில் மயூர் கிளாரை இறக்கி பரம்பின் ஆசான் தேக்கனையோ முடியனையோ வெட்டிச் சரிக்கும் திட்டத்தோடு வேந்தர் படை வருகிறது. பரம்பு படை சுருள் அம்புகளை பயன்படுத்தி வேந்தர் படையை நிலைகுலையச் செய்கிறார்கள். இறுதி நாளிகையில் கூழையனை வெட்டிச் சரித்தான் கருங்கைவாணன். முரசொலி கேட்டு மூன்றாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது தெரிந்தும் வேந்தர் படையின் இரு தளபதிகளும் வீரர்களும் பரம்பின் பழையனை துரத்தினர். பழையன் காட்டுக்குள் ஓடி வேண்டுமென்றே ஆட்கொள்ளி மரத்தின் அடியில் உட்கார துரத்திச் சென்ற வேந்தர் படையும் அம்மரத்தடிக்கு போக அனைவரும் செத்தொழிந்தனர். நீலனை வேந்தர் படை சிறைபிடித்தது என்பதையே திசைவேளர் மூன்றாம் நாள் போர் நடந்த இரவில்தான் அறிகிறார். அறிந்ததும் துடித்து போகிறார். கபிலரை அழைத்து அறம் தவறிவிட்டேன் என புலம்புகிறார். அதே சமயம் சோழன் கரும்பன்குடி தலைவன் ஈங்கையன் மூலமாக பாரியை கொல்ல சதி செய்கிறான். அதேபோல் பாண்டியன் பொற்றுவைக்கே தெரியாமல் அவள் கபிலரை சந்திக்கு செல்லும் பொழுது பாரியை கொல்ல சதி செய்கிறான். நான்காம் நாள் போரில் வேந்தர்களின் யானைப்படையோடு தளபதி உச்சங்காரி பரம்பை நோக்கி நகர்ந்து பரம்பு படைகளுக்கு ஆயுதங்கள் வரும் வழியை மறித்து நிற்கிறான். அப்போது காளம்பன் காட்டெருமை படை கொண்டு யானைகளை துரத்தி ஆயுத வழியை சரி செய்கிறான். அன்றிரவு மூவேந்தர் ஆலோசனை செய்து அடுத்த நாள் போரில் மயூர் கிளாரை தலைமை தளபதியாக்க முடிவு செய்தனர். பரம்பில் மூஞ்சலுக்குள் நுழைய தேவையான அனைத்து உத்திகளையும் முடியன், தேக்கன், இரவாதன், உதிரன் குழு பேசி முடிவெடுத்தனர்.
5ஆம் நாள் இருதரப்பும் பேருக்கு போர் நடத்தினர். பாண்டியனின் சதியை பரம்பில் நுழைந்த பின்தான் கண்டறிகிறாள் பொற்சுவை. பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் பாரியை கொன்று விடுவார்கள் என அறிந்து பாரியை காப்பாற்ற திட்டமிடுகிறாள். கபிலரை வணங்கிய பொற்சுவை ஈங்கையன் எங்கே என கேட்க கபிலரும் கைகாட்ட ஈங்கையன் முன் வந்து மண்டியிட்டு வணங்கிய கணத்தில் பல்லக்கு தூக்கிகள் ஈட்டி எறிந்து ஈங்கையனையும் பொற்சுவையையும் சரித்தனர். பரம்பினர் அதிர்ந்து மனம் கலங்கி நின்றனர். சேரனும் சோழனும் பாண்டியனும் தங்கள் சதித்திட்டம் என்னவாயிற்றென்றே தெரியாமல் பெரும் குழப்பத்தோடு 6ஆம் நாள் போருக்கு வந்து நின்றனர். பரம்பின் தளபதிகள் முன்னிரவு பாரிக்கு நடக்கவிருந்த துரோகத்தை பொற்சுவை தன் உயிர் நீத்து காத்ததை எண்ணி குழப்பமாக வருகிறார்கள். இது ஏதுமே அறியாத இரவாதன் தன் சிறு படையோடு மூஞ்சலை தகர்த்து நீலனை காப்பாற்ற வேங்கை போல் சீறிப்பாய்கிறான். தேக்கனும் முடியனும் பின்தங்கிவிட இரவாதன் மூஞ்சலின் அரண்படை தகர்த்து முன்னோக்கி செல்கிறான். இதை அறிந்த மூவேந்தர்களும் மூஞ்சலை நோக்கி பாய்கிறார்கள். 6ஆம் நாள் போர் முடிவதற்கான முரசொலி முழங்கியதும் முடியனும் தேக்கனும் மூஞ்சல் சென்றடைந்தனர். அங்கே நூற்றுக்கணக்கான வேந்தர் படை வீரர்களை கொன்றழித்த இரவாதன் வெளியேறுவான் என பார்த்திருக்க இரவாதனின் உடல் மட்டுமே கிடைக்கிறது. அவ்வுடலை ஏந்தி தேக்கன் பரம்பு மலை ஏறி பாரி முன் நின்று கதறி அழ பரம்பே அழுகிறது. அப்போது கபிலரை திசைவேளர் போர்க்களத்திற்கு அழைக்க அங்கே மூவேந்தர்களும் அமைச்சர்களும் தளபதிகளும் கூடியிருந்தனர். இன்றைய போரில் விதிகளை மீறியதாக வேந்தர்கள் மீது குற்றம் சாட்டி கோபத்தோடு நிற்கிறார் திசைவேளர். போர் முடிய முரசொலித்த பின் நீலனை மீட்டு நின்று கொண்டிருந்த இரவாதனை பின்னிருந்து தாக்கிக் கொன்ற புதிய விற்பனும் சோழவேளனும் போர்க்களம் நீங்க ஆணையிடுகிறேன் என முழங்கி தான் வைத்திருந்த நாழிகை கோல் எடுத்து தன் தொண்டைக்குழிக்குள் இறக்கி கொண்டு சரிந்தார் திசைவேளர். அதே கணம் தேக்கன் நாம் இல்லை என்றால்தான் பாரி போர்க்களம் புகுவான் என தன்னையே மாய்த்து கொள்கிறான். பரம்பு தற்போது கட்டுக்கடங்கா கோபத்துடன் தன் மண் காக்க புறப்படுகிறது. மழையும் மின்னலுமான இரவில் சோழ படையை சுற்றி அனலி எனும் நெருப்பு பூச்சியை ஏவிவிட்டு பாண்டிய படையை சுற்றி கொம்பு தூக்கி வண்டுகளை ஈர்க்கும் பிசினை ஊற்றினர் பரம்பு மக்கள். இதை அறிந்த மயூர் கிழார் மூவேந்தர்களை எச்சரிக்க ஆபத்தின் விளிம்பில் நிற்கும் மூவேந்தர்களும் சிறு ஓசை கூட எழுப்பாமல் மூஞ்சலை விட்டு வெளியேறுகிறார்கள். அறம் தவறியவர்களை அழித்தொழுக்கும் அறச்சீற்றத்தோடு பாரி பரம்பிலிருந்து கீழிறங்குகிறான். மூஞ்சலிலிருந்து நீலனை காட்டாறு தாண்டி மயூர் கிழாரின் கோட்டையில் வைத்து மூவேந்தர்களும் பாரி அங்கே வந்தால் கொன்றழித்து பரம்பை ஆளலாம் என பேராசையோடு காத்திருக்கின்றனர். அங்கு வந்த பாரி எருள்தடி எனும் பெரும் ஆயுதத்தை எடுத்து மயூர் கிழாரின் தலையை நசுக்கி வீசுகிறான். அடுத்து கண்டராக்கோடாரி எடுத்து சோழ வேளனின் தலையை வெட்டி எறிந்தான். இதை கண்டு மிரண்டு நின்ற புதிய விற்பனின் நெஞ்சிலும் அவ்வாயுதத்தை இடியென இறக்கினான். பாரியின் மாவீரம் கண்டு புதிய விற்பனின் தந்தை குலசேகர பாண்டியன், சோழ வேளனின் மகன் செங்கணச் சோழன், சேர அரசன் உதியஞ்சேரல் என மூவேந்தர்களும் அவ்விடம் விட்டு தப்பி ஓடினர். நீலனை மீட்டு தம் படையோடு பரம்பு மலை ஏறினான் பாரி. பௌர்ணமி நாள் கொற்றவைக்கு நன்றி கூறும் குருதியாட்டு விழா பரம்பில் நடந்தது. அப்போது போரில் இறந்த இரவாதன், தேக்கன், பாரியை காக்க உயிர் நீத்த பொற்சுவை, அறம் காக்க உயிர் நீத்த திசைவேளர் என அனைவருக்கும் மரியாதை செய்தனர். அறங்காக்கும் தெய்வங்கள் எம் நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும் என முழங்கினான் பாரி. பாணர் குழுக்கள் பாடலை துவங்கினர். பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரி வேலே, தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவழும் காற்றும் தழலும் வானும் அண்டுவார் தம்மை அணைக்கும் தாய்மொழி, அளவிலா அன்பை பொழியும் தொல்குடி. பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரி வேலே, தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. கோளுமில்லை குடையுமில்லை கொடியுமில்லை முரசுமில்லை, நிகர்வகையில்லை பழியுமில்லை நின்னை வெல்வோர் யாருமில்லை. பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரி வேலே, தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. அழிக்கும் செந்நாய்க்கு ஆழியாவாய், அழியா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும் ஏதுமற்றவராய் இழந்தே செல்வர். பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரி வேலே,
தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. வையை கழிமுக வைப்பூர் எரித்தாய், திரையர் குலத்தை தீதின்றி மீட்டாய், எழுவனாற்றில் இறங்கிய படையை எள்ளுப்பூச்சியால் அழித்தே ஒழித்தாய். சிறுகாது முயலின் குருதி தோய்த்து பெருவேந்தர்களை நடுங்குறச் செய்தாய். வேளிர் குலத்தின் பாழியை காத்தாய், சேரனை கொன்று குதிரைகள் சேர்த்தாய். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேலே, தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீயாய் பிறர் மேல் நெல்முனையும் வீசாய், எல்லை கடந்தவர் ஏறி வந்திடின் கொற்றவை களத்தில் வஞ்சினம் உரைப்பாய். செருக்களம் வென்று செங்குருதி குளிப்பாய். வேந்தர் படையை வெல்வாய் என்றே கருங்கிளி நிமித்தம் களறிய பின்னரும் போரினை வெறுத்தாய், பொறுமை காத்தாய். நீளனை மீட்கவே நெடும்படை ஒருத்தாய். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேலே, தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. முருகன் வள்ளி முடிச்சில் ஒரு கண்ணினி, எவ்வி சோமா இணைப்பில் ஒரு பின்னள்ளி, சூழிவேல் தூதுவை பின்னலின் தொடர்ச்சினி, தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம் நீ. பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரிவேலே, தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. பாணர் வந்தால் பாடல் கேட்டும், கூத்தராடினால் குளிர்மணம் கொண்டும், இல்லை எனாது எல்லாம் வழங்கி பல்லுயிரோம்பும் பாரிவேலே, நீ பனைபோல் வாழ்க பனைபோல் வாழ்க. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர்ற அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.